பாஜகல மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது முதல் யாரு? கனிமொழி மேடம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கப்ப அதே மீட்டிங்ல ஒரு அசிங்கமா பண்ணிட்டு போறாங்க. ஆனா இவங்க கட்சியில இருக்கிறவங்க இவங்க நிர்வாகிகள் மேலேயே கையை வைப்பாங்க. அதுவும் அதிகமான தைரியம், ரொம்ப அசட்டுத்தனமான தைரியம். இது எவ்வளவு பார்க்கறதுக்கே ஒரு நாராசமா இருக்கு. ஒரு சென்னை மாநகராட்சி மேயருக்கு இந்த நிலை. அப்ப பெண்களை பயன்படுத்திக்கிற கட்சி டிஎம்கேன்னு நாங்க சொல்லலாமா? திராவிட மாடல் பேரை வச்சுக்கிட்டு திராவிட கட்சி அரசாண்டுட்டு இருக்கு இல்லையா தமிழகத்துல, அவங்களுக்கே சரியான புரிதல் இல்லை. இவங்களுக்கே புரிதல் இல்லாம மக்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, செந்தில் பாலாஜி நாங்களா கேஸ் போட்டோம்? அவர் மேல போடப்பட்ட கேஸ் எல்லாமுமே திமுகவினரால் போடப்பட்டது. இது நீங்க வேணா போய் எடுத்து பாருங்க. மக்களுக்கு இது நல்லாவே தெரியும். அவங்க வீட்டுல தண்ணி வரலன்னா பிஜேபி தான் காரணம். இவங்க வீட்டுல யாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பிஜேபி தான் காரணம். எல்லாத்துக்கும் பிஜேபி காரணமா இருக்கிறது. டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் ரஞ்சனி, மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக. பாஜகல மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது முதல் யாரு? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க எங்க கட்சியில சேர்ந்து பார்க்க சொல்லுங்க. மகளிருக்கு எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரோட சகோதரத்துவத்தோட தான் எங்க கிட்ட பழகுறாங்க. நாங்களும் அப்படிதான் இருக்கோம். முதல் இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். நானு திமுகவுல சரி அதிமுகவுல சரி, யாரு மகளிர் அணி மாநில செயலாளர் யாரு? கனிமொழி அக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துல, அதிமுகல வளர்மதி அக்கா இருக்காங்க. ரைட். இவங்க மாவட்ட செயலாளர்கள் யாருன்னா ஒருத்தர் பேரு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குமே தெரியாது. ஆனா எங்க தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா, அவங்க கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற எம்எல்ஏ, அவங்கள தெரியும். அதுக்கடுத்து மாநில தலைவர் யாரு? திருமதி உமாரதி ராஜன் அக்கா இருக்காங்க, நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல. எங்க இருந்தோ விளிம்பில இருக்கிற ஊர்ல இருந்து கூட எடுத்துட்டு நாங்க ஒரு பதவி கொடுத்து, ஒரு மகளிருக்கு பொறுப்பு கொடுத்து நாங்க அழகு பார்க்கிறோம். எங்களோட ஆளுமை திறனை கட்சி செயல்படுத்த வச்சு அழகு பார்க்குது. இவங்களாம் யாருன்னே ஒரு மகளிர் அணியில யார் ஒரு மாவட்ட செயலாளர்னே தெரியாது. எந்த பிரிவில் இருக்காங்கன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அடிமை பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா பிஜேபி மட்டும்தான் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள அழகு பார்க்குது. அதை யாருமே பிஜேபியில பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியில இருக்க பெண்கள் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னுட்டு யாருன்னா நாங்க வெளியே நாங்க சொன்னோமா? நாங்க இவங்க ஒரு கட்சி மீட்டிங் நடத்துறாங்க. இதே தேசிய டிஎம்கேல திமுகல இருக்கிற மாநில செயலாளர் மகளிர் அணி கனிமொழி மேடம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கப்ப அதே மீட்டிங்ல ஒரு பெண் காவல் அதிகாரியை அசிங்கமா பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் போறாங்க. கேட்டாங்களா? இது அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஆனா எங்க மீட்டிங் அந்த மாதிரி எதனா நடந்திருக்குன்னு சொல்லுங்க. எத்தனையோ 234 தொகுதியிலே எண்மண் எண் மக்கள் யாத்திரை எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில நடந்தது. அவர் நடைபயணம் போனாரு. அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததா? இல்ல அங்க ஏதாவது ஒரு எங்க பெண்களுக்கு, எங்க நிர்வாகிகளா இருக்கட்டுமே, இல்லாட்டி ஒரு பொதுமக்களா இருக்கட்டுமே, அங்க நடந்த மகளிருக்கு ஏதாவது ஒரு பாலியல் சீண்டல் ஏற்பட்டதா? ஆனா இவங்க கட்சியில இருக்கிறவங்க இவங்க நிர்வாகிகள் மேலேயே கையை வைப்பாங்க. அதுவும் அதிகமான தைரியம், ரொம்ப அசட்டுத்தனமான தைரியம். ஒரு காவல்துறை பெண்மணி மேலேயே கையை வைப்பாங்க. இதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா இவங்க பிஜேபியில இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி இவங்க பேசுறாங்களா? இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, என்ன அருகதை இருக்கு முதல்ல இவங்களுக்கு பேசுறதுக்கு? நான் ஒரு மகளிர் அணி மாவட்ட நிர்வாகியா நான் சொல்றேன். நானு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களெல்லாம் முன்னாடி நிறுத்தி வச்சு அழகு பார்ப்பாங்க. எங்களை பேச விட்டு எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து எங்களுக்கு எங்களோட செயல்திறன் எப்படி இருக்கு, எங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத எங்களை எங்களோட திறமைகளை வெளியே காட்டுறதுக்கு எங்க அண்ணன்கள், எங்க தம்பிகள் எங்க கூட உறுதுணையா இருப்பாங்களே தவிர இவங்கள மாதிரி வச்சு எங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னை மாநகராட்சி மேயர் அவங்க ஒரு கான்வேல, ஒரு ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஒரு இதுல வண்டியில போயிட்டு இருக்காரு. அவங்க அவங்க வண்டியில அவரோட வெஹிக்கிள்ல சைட்ல தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பாக்குறதுக்கே ஒரு நாராசமா இருக்கு. ஒரு சென்னை மாநகராட்சி மேயருக்கு இந்த நிலை. அந்த அம்மா ஒரு இது சமூக நீதியை பத்தி இவங்க பேசுறாங்களா?
இவங்க வந்து எந்த விதத்துல வந்து ஒரு ஒரு பெண்மணியை பத்தி வந்து பிஜேபியில பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? இல்ல சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு கூட இவங்களுக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையவே கிடையாது. ஏன் அந்த அம்மா வண்டியில ஏறினாங்க, அவங்க வந்து ஆர்வ கோளாறுல ஏறினாங்கன்னு கூட இவங்களே சொல்றாங்க. அப்படி ஏறி இருந்தா ஏன் வண்டியை நிறுத்திட்டு அந்த அம்மா வந்து அந்த மாதிரி வரக்கூடாதுமா, நீங்க உங்க வண்டியில வாங்க, உங்களுக்கு வண்டி கொடுத்துருக்குல்ல, அந்த வந்து வாகனத்துல வரலாமே அப்படின்னுட்டு ஏன் வந்து அவங்கள வந்து வலியுறுத்தல? அப்ப வந்து கிண்டல் கேலி வந்து எல்லாரும் பண்ண வைக்கிறதுக்கு அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறாங்களா? இவங்களோட டிஆர்பி ரேட்டை ஏத்திக்கிறதுக்கும் இவங்க வந்து ஒரு விளம்பர வந்து பிரியர் ஆகிறதுக்கும் வந்து அந்த பாவம் அந்த சென்னை மாநகராட்சி மேயர் சகோதரி பிரியாவை வந்து பயன்படுத்திக்கிறாங்களா? அப்ப பெண்களை பயன்படுத்திக்கிற கட்சி வந்து டிஎம்கேன்னு நாங்க சொல்லலாமா? சொன்னா ஏத்துப்பாங்களா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, அதாவது குடியுரிமை சட்டம் 1955லயே வந்து இயற்றப்பட்டது. அந்த எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மனிதர்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரியும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம நாட்டோட கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சட்டங்களும் வந்து திருத்தம் கொண்டு வரணும். அதே மாதிரி தான் வந்து குடியுரிமை சட்டமும் வந்து திருத்தத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA 2019 நம்ம வந்து சொல்லப்படுறது. ஆனா இவங்க எதுக்கு வந்து யாரோட தூண்டுதல் பேர்ல வந்து இவங்க வந்து ஐயோ அப்படின்ட்டு ஐயோக்குயோன்னுட்டு வந்து இவ்வளோ வந்து பண்றாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல. ஒரு சட்டம் திருத்தத்துக்கு கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்காளதேசம் இந்த 3 நாட்டிலையுமே வந்து ஒரு சீக்கியர்களுக்கு, சிறுபான்மையினர்னு சொல்லப்படுற சீக்கியர்களுக்கு, பார்சிசம் மக்களுக்கும், அதுக்கு அடுத்து வந்து புத்திஸ்ட், இந்த மாதிரியான சிறுபான்மையினர் மக்களுக்கு, கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாமுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறை வழிபாடு பண்றதுக்கு சரியான இது இல்லை அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க அங்க கஷ்டப்படுறாங்க. அப்படின்றதுக்காக நம்ம இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் நாம வந்து அவங்கள வரவேற்கிறோம். இதை வந்து மற்ற கட்சியினரா இருந்தாலும் சரி, பாகுபாடு இல்லாம, கட்சி பாகுபாடு இல்லாம அந்த மக்களை வந்து வரவேற்கணும். இது வந்து முஸ்லிம்க்கு எதிரானது அப்படின்றாங்க. முஸ்லிம்க்கு எதிரானதுன்னுட்டு முஸ்லீம் அதுல மென்ஷன் பண்ணல அப்படின்னா கூட, அதாவது அவங்கள வரவேற்கல அப்படின்னா கூட வந்து அவங்க வரவே வேண்டான்றதும் அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஏற்கனவே இருக்க இஸ்லாமியர்கள் வந்து இந்த இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளியே போங்க அப்படின்றதும் வந்து அர்த்தம் கிடையாது. சரியான புரிதல் இல்லாம, முதல்ல இவங்களுக்கே வந்து புரிதல் இல்லைங்க. திராவிட மாடல் பேரை வச்சுக்கிட்டு திராவிட கட்சி அரசாண்டுட்டு இருக்கு இல்லையா தமிழகத்துல, அவங்களுக்கே சரியான புரிதல் இல்லை. இவங்களுக்கே புரிதல் இல்லாம வந்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. சரி, எதிர்த்து நிக்கணும். பாரத ஜனதா கட்சியின் கீழ் தலைமையின் கீழ் அமைஞ்சிட்டு இருக்க திரு நரேந்திர மோடி ஐயா நடத்தி கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு வாங்க இவங்க பாஷையில சொல்லணும், ஒன்றிய அரசுன்னு கூட வச்சுக்கோங்க, இத வந்து எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா சரியான காரணியோட, சரியான அர்த்தத்தோட, சரியான புரிதலோட வந்து எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு அது எதிர்த்து நிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது புரிதலே கிடையாது, தெரியாது. மக்களை வந்து உங்களை மாதிரியே வந்து ஒரு பப்பட் பொம்மைன்னு நினைச்சிட்டு நீங்க மக்களை கையாண்டுட்டு இருக்கீங்க. மக்கள் நிறைய வந்து விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கு. விழிப்புணர்வு வந்து பெறறதுக்கான வகைப்பாடு வந்து நாங்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி வந்து பிஜேபியை சேர்ந்த நபர்கள் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு விழிப்புணர்வு தான் புகுத்திட்டு இருக்கோம். அதனால வந்து இவங்களோட இதெல்லாம் வந்து பொய்யான புகார்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களை வந்து மூல செலவை செய்யறது, இதெல்லாமுமே வந்து எந்த இடத்துலயுமே வந்து எடுபடாது. எந்த முஸ்லீமுமே வந்து இங்க இருந்து வெளியேறுங்கன்னு வந்து CAA சொல்லவும் இல்லை. அதே மாதிரி வந்து முஸ்லிம்களை வந்து வரக்கூடாதுன்னு CAA சொல்லல. பார்சிஸ், சீக்கிஸ், புத்திஸ்ட், கிறிஸ்டியன்ஸ் இவங்களெல்லாம் வந்து வரவேற்கிறோம். அவ்வளவுதான், கைகூப்பி வந்து வரவேற்கிறோம். உங்களுக்கு அங்க வந்து சரியான வந்து இது இல்லையா, பாதுகாப்பு இல்லையா, எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வரவேற்கிறோம். 15 வருஷமா அகதிகளா இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து குடியுரிமை பெறணும் அப்படின்றத வந்து நாங்க இது பண்ணி 5 வருஷத்துலயே வந்து குடியுரிமை சரியான வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தா நீங்க வந்து பெறலாம் அப்படின்றது வந்து சொல்றோம். சட்ட திருத்தமையை ஏத்துக்கிறதுக்கு கூட ஒரு மனப்பக்குவம் வந்து இவங்களுக்கு இல்லை. இல்லை எந்த ஒரு செக்ஷன்ல எந்த பிரிவின் கீழ் வந்து இது வந்து இல்ல, இது சரியானது இல்ல அப்படின்ட்டு வந்து சொன்னா ப்ரூவ் பண்ணுங்க. அதை வந்து முதல்ல வந்து நீங்க அந்த CAA சட்டத்தை நீங்க வந்து படிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு சரியான புரிதல் இருக்கா? முஸ்லிம்க்கு எதிரானதுன்னு நீங்க எப்படி நீங்க வந்து ப்ரொபகேண்டா நீங்க பண்ணுவீங்க? நீங்க நாங்க முஸ்லிம், நாங்க எல்லாருமே சகோதரத்துவத்தோட தான் நாங்க பழகிட்டு இருக்கோம். எங்களை தயவு செஞ்சு வந்து மக்களை வந்து ஏமாத்தாதீங்க. உங்களோட தவறான புரிதலையோ வந்து கொண்டு வந்து மக்கள் மேல வந்து மூல செலவு பண்ணி திணிக்காதீங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சயின்டிஸ்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் வந்து இஸ்லாமியர் தான்.
அட்டல் பிஹாரி வாஜ்பாய் சார் அவரோட பீரியட்ல தான் வந்து அவர் வந்து பிரசிடென்ட் ஆனாரு. இதை யார் அழகு பார்த்தது? ஒரு இஸ்லாமியரை வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தது எந்த ஆட்சியில வந்தது? இதை யோசிச்சாங்களா? இதெல்லாம் வந்து நாங்க ஜனங்க கிட்ட விழிப்புணர்வு நாங்க பொதுமக்கள் கிட்ட நாங்க ஏற்படுத்துறோம். இதுதான் நாங்க விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துறோமே தவிர வந்து நாங்க கன்ஸ்ட்ரக்டிவா வேலை பண்ணிட்டு இருக்கோமே தவிர டிஸ்ட்ரக்டிவா நாங்க வேலை பண்றது கிடையாது பிஜேபியில யாருமே. ஆனா டிஎம்கே மற்ற கட்சிகள், டிஎம்கே கூட்டணியில இருக்க மற்ற கட்சிகள் வந்து சரியான புரிதலே இல்லாம வந்து ஆக்குறத விட்டுட்டு அழிக்கிறதுல வந்து குறியா இருக்காங்க. அவங்களே தவறான புரிதலை வந்து மக்கள் கிட்ட வந்து திணிக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதை நாங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். நாங்க அதை வந்து இவங்க தடுக்கிறதுக்காக பல வகையில வந்து எங்களை வந்து துன்புறுத்துறதுக்கு ஆளாக்குறாங்க. எங்க மேல வந்து நிறைய கேசஸ் போட்டு வந்து எங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க, எவ்வளவு பண்றாங்க. இதெல்லாம் வந்து எடுப்பாது. கண்டிப்பா இப்ப வரப்போற ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் வந்து எங்க இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு எண்ணிக்கை கூடும். 20% மேல வந்து பிஜேபி வந்து ஓட்டு பெறும். ஓட்டு பெற்றதுக்கு அப்புறமேட்டு இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னுட்டு பார்க்க தான் போறோம். அப்புறம் இப்போ சமீப காலமா வந்து திமுகவினரால் திமுக கூட்டணியினரால் பேசப்படுற அதிகமா பயன்படுத்துற வார்த்தை பாத்தீங்கன்னா என்ஐஏ, இடி. இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பயன்படுத்தி வந்து இவங்களெல்லாம் நாங்க மிரட்டி வந்து எங்க கட்சிக்கு நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு பேசுறாங்க. சரி, என்ஐஏ, இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரியா இருக்கட்டும், இது எல்லாமுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இயங்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இயங்குது இது. ஆனா இவங்க எல்லாருமே வந்து உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இல்ல வந்து பொன்முடியா இருக்கட்டும், இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் இப்ப விஜயதாரணி அம்மையார் வந்து எங்க கட்சியில வந்து இணைஞ்சாங்க. இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு வந்து அவங்க இணைஞ்சாங்க அப்படின்றது இந்த பொய்யான பரப்புரையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? அதே மாதிரி இவங்க தப்பு பண்றதுனால தானே வந்து பயப்படுறாங்க. ஏன் தப்பு பண்ணாம வந்து பயப்படணும்? இவங்களுக்கு வந்து இவங்க இயலாமையை வந்து புறக்கணிக்கணும்ன்ட்டு இவங்களா முடிவு எடுத்துக்கிட்டு பிரயோகிக்கப்படுற வார்த்தை தான் வந்து என்ஐஏ, இடியை வந்து வச்சு நாங்க மிரட்டுறோம் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. ஜனங்க எல்லாருமே வந்து ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. நான் அந்த மாதிரி மிரட்டி வந்து வர வைக்க வேண்டிய அவசியம், மிரட்டி ஜெயில போட வேண்டிய அவசியம் எல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, செந்தில் பாலாஜி வந்து நாங்களா கேஸ் போட்டோம்? செந்தில் பாலாஜி அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அதிமுகல இருக்கிறப்போ பேசப்பட்ட வார்த்தைகள், அவர் மேல போடப்பட்ட கேஸ் எல்லாமுமே வந்து திமுகவினரால் போடப்பட்டது. இது நீங்க வேணா போய் எடுத்து பாருங்க, மக்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து அதோட செயல்பாடு வந்து அவரோட துரதிருஷ்டமோ என்னவோ தெரியல, செந்தில் பாலாஜியோட துரதிருஷ்டமோ என்னவோ தெரியல, திமுகல சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அது எல்லாமுமே வந்து வருது. அப்போ ஏடிஎம்கே இருந்தப்போ வந்து கேஸ் போட்டது டிஎம்கேல வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இப்போ அவர் உள்ள போயிருக்காரு. இதுல எங்க இருந்துங்க வந்து பிஜேபி வந்தது? இதெல்லாம் யாரு எடுத்து வந்து இது பண்றது? எல்லாத்துக்குமே வந்து அவங்க வீட்டுல தண்ணி வரலன்னா வந்து பிஜேபி தான் வந்து காரணம், இவங்க வீட்டுல வந்து யாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பிஜேபி தான் காரணம், எல்லாத்துக்கும் வந்து பிஜேபியை வந்து காரணமா இருக்கிறது. நாங்க என்ன வந்து என்ஐஏவோ இல்ல இடியோட நாங்க ஏஜென்டா நாங்கெல்லாம் கேட்கிறேன்? இவங்களதான் வந்து இவங்க ஹோம் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இது போலீஸை வந்து கையில வச்சுக்கிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஏதோ இப்ப அண்ணாமலை எங்க மாநில தலைவர் அண்ணாமலை சார் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து போலீஸ் வந்து சரியான புரிதலோட சரியான முறையில வந்து இப்ப விசாரிச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுவுமே வந்து நம்ம மாநில அரசுலான வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்து போலீஸ் வந்து சரியா வந்து வேலை பண்றாங்களேன்னுட்டு அதுவுமே இவங்களுக்கு வந்து கண்ணில் வைக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் எல்லாம் சரியான புரிதலோட இருக்காங்க. கவர்மெண்ட் அதிகாரிகளும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லது, நான் எது நல்லது கெட்டதுன்றத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு வந்து இயங்கிட்டு தான் வராங்க. அதையும் வந்து இவங்க புறக்கணிக்கிற விதமா வந்து அடிமை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பேசணும்ல. முதல்ல வந்து எங்க முதல்வருக்கு வந்து சரியா பேசக்கூட தெரியாது. பேப்பர்ல ஃபுல்லா எழுதி வச்சுட்டு படிப்பாரு. ஏங்க ஒரு ஹிண்ட் எழுதி வச்சுக்கோங்க, தப்புன்னு நான் சொல்லலைங்க. நான் ஹிண்ட் எழுதி வச்சுட்டு, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மறந்துட போறோம் அப்படின்றதுக்காக பேசலாம். முழுக்கவா எழுதி வச்சுட்டு படிப்பாங்க? பேசவே தெரியாது. அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து என்னடா அதுதானுவாரு,
அவருக்கும் சரியா பேசவே தெரியாது. எங்க மாநில தலைவர் வந்து பேசுனதுக்கு வந்து என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா வந்து பார்க்கல 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 அப்படின்னுவாரு. ஏன் தைரியமா பேச வேண்டியது தானே? ஏப்பா நீ தைரியமான ஆளாச்சு உதயநிதி சார், நீங்க பேச வேண்டியது தானே? பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட்டே என்னன்னு தெரியாது, எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியாது. எங்க சொத்து வாங்கலாம், எவனை வந்து கொள்ளையடிக்கலாம், எவனை வந்து ஏமாத்தலாம், யாரை ஏமாத்தி யார் மேல பழிய போடலாம், எப்படி படம் எடுக்கலாம், யார் கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்து வச்சிருப்பாங்க அதை எவன் கிட்ட இருந்து புடுங்கலாம். இந்த மாதிரியே தான் வந்து நீங்களும் உங்க குடும்பமும் வந்து தினமும் ஒரு பொழுதா வந்து சிந்திச்சு சிந்திச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி RS பாரதி அவர் என்ன சொல்றாரு, அவரு ஜாஃபர் சாதிக்கு வந்து கடத்தல் மன்னன், போதைப் பொருள் கடத்தல் மன்னன் திரு ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்தின மாதிரி திமுகவே ஏமாத்திட்டாருன்னு அவரு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க நியூஸ்ல போயிட்டு நீங்க பாருங்க, சொல்றாரு. அப்ப அவரு வந்து கை விட்டுட்டாரு, எங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கை விட்டுட்டாரு. சரி, கட்சி கை விட்டுருச்சு, அவர் பொறுப்புக்காக கட்சி கைவிட்டுருச்சு. ஆனா வந்து திருமதி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க குடும்ப நண்பரா இருந்து பழகினதெல்லாம் அதெல்லாம் என்ன கதை? இதெல்லாம் யாருதான் பதில் சொல்ல முடியுமா? அவங்களை கேள்வி கேட்க கூடாதுங்க. கேள்வி கேட்டா NIAன்னுவாங்க, EDன்னுவாங்க, எல்லாமே வந்து எங்க மேல வந்து அப்படியே பழிய போடுவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது நாட்டுலன்னு கூட தெரியாது, அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. பாவம், அவருக்கு தூக்கம் கூட வர்றது இல்லை எங்க முதல்வர் ஐயாவுக்கு. எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் பண்ற கேட்கிற கேள்விகள் வந்து ஒன்னு பொறிச்சு பொறிச்சு கேட்கிறாரு, கரெக்டா கேட்கிறாரு. பதில் சொல்ல அவங்களுக்கு வந்து திராணி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சரியான புரிதலே கிடையாது. அவங்களுக்கும் சரி, அவங்க கூட இருக்க வந்து அமைச்சர்களுக்குமே சரி, அவங்க நிர்வாகிகளுக்கும் சரி வந்து சரியான புரிதலே வந்து கிடையாது. சரியான புரிதல் மட்டும் அவங்க நிர்வாகிகளுக்கு இருந்தது அப்படின்னா வந்து அவங்களை விட்டு முதல் வந்து வெளியேறுவாங்க. அதுதான் நான் என்னால சொல்ல முடியும். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. தமிழக மக்களுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை விடுறேன். நான் என்ன அப்படின்னா, சிந்திச்சு வாக்களிங்க. நான் தாமரைக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சிந்திச்சு வாக்களிங்க. முதல்ல அவங்க வந்து கண்டிப்பா வந்து DMKவா இருக்கட்டும், ADMKவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் ஓட்டுக்கு வந்து பைசா கொடுப்பாங்க. அவங்க தயவு செஞ்சு வந்து வாங்கிக்கோங்க, வாங்காதீங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்களோட பணம் தான், அது நீங்க வாங்க போறது. ஓட்டுரிமை உங்களுக்கு இருக்கு, நீங்க அதை விற்காதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், பணம் வாங்கி வந்து ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடுறதுக்காக பணத்தையும் வாங்காதீங்க. நீங்க அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, அவங்களோட பணம் அது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அது உங்களோட பணம், நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா ஓட்டு போடுறப்ப மட்டும் சிந்தித்து வாக்களியுங்கள். ஏன்னா நம்ம எத்தனை 10 வருஷமா வந்து நம்ம மத்தியத்துல வந்து நம்ம BJP ஆட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நம்மளோட பொருளாதார அளவுலையும் சரி, ஒரு சமூக கட்டமைப்புலையும் சரி, அதே மாதிரி வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சிறந்து விளங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம பிரதமர் வந்து போய் இருக்காரு அப்படின்னா பாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நம்ம இது இந்தியா வந்து தெரிஞ்சிருக்கு. G20ல வந்து நம்ம தான் வந்து தலைமையேற்று நம்ம பாரத பிரதமர் தான் தலைமையேற்று நடக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதனால எல்லாத்தையுமே வந்து சிந்திச்சு பாருங்க. நம்ம இந்த தமிழகத்துல அந்த திராவிட கட்சி ஏதோ நம்ம ஏமாந்து சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து நம்ம போட்டுட்டோம், அதை அட்லீஸ்ட் நம்ம திருத்திக்கணும் இல்லையா? அதுக்காக நாம சிந்திச்சு ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போட்டா நம்மளோட எதிர்காலம், நம்மளோட பிள்ளைகளோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து யோசிங்க. நான் வந்து தாமரைக்கு தான் நான் ஓட்டு போட போறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகின்றதுனால கிடையாது. எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயாவோட 10 ஆண்டு கால ஆட்சி வந்து எனக்கு வந்து நன்மை அளிச்சிருக்கு, உங்களுக்கும் நன்மை அளிச்சிருக்கும். பல்வேறு நலத்திட்டங்களை வந்து வாரி வழங்கியிருக்காரு. மகளிர்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் வந்து வழங்கியிருக்காரு. அவங்களோட உடல்நிலையை கருதி, அவங்களோட மனநிலையை கருதி எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து வகுத்து கொடுத்தா வந்து அவங்க வந்து பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைவார்கள், விவசாயிகள் முன்னேற்றம் அடைவார்கள், இளைஞர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பு வாரியா வந்து யோசிச்சு வந்து ஐயா வந்து நம்மளுக்கு நிறைய திட்டங்களை நரேந்திர மோடிஜி ஐயா வந்து வழங்கியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பயன் பெற்றிருக்கோம், பயன் பெறவும் போறோம். மேலும் 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 வந்து நம்ம பயன் பெறணும். 2047
அந்த 2047 வந்து நம்ம வளமான பாரதமா வந்து நம்ம இருப்போம். நம்ம கண்ட்ரி வந்து நம்ம இந்திய நாடு வந்து வளர்ந்த நாடா வந்து இருப்போம். நம்ம இப்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், வளர்ந்த நாடா நம்ம வந்து திகழ்வோம் 2047. அதுக்கு நாம வந்து உறுதுணையா இருக்கணும். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஓட்டுரிமையை தான் வந்து நம்ம வந்து கையாளணும். அந்த ஓட்டுரிமையை யோசனை பண்ணி வந்து நீங்க சிந்திச்சு போடுங்க. நான் வந்து பாரத பிரதமர் மீண்டும் 2வது முறை அல்ல 3வது முறையும் நமது பாரத பிரதமர் மோடிஜி ஐயா தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து தாமரைக்கு தான் ஓட்டளிக்க போறேன். என்ன மாதிரி இருக்க சகோதர சகோதரிகள் நீங்களும் வந்து தாமரைக்கு ஓட்டு போடணும்ன்றது வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.